அட்லாஸ் இந்த டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபினாலே அம்மங்குடி விசஸ் பனிக்கொண்டான் விடுதி. பேட்ஸ்மனா ஸ்ட்ரைக்ல ரகு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட தமிழ் வேந்தன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் லெக் ஸ்பின் வேரியேஷன் போட்டாரு. கீப்பர் காலில் பட்டு போயிருக்காங்க, அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணாரு. ஃபீல்டர் பால் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா நல்லா டேக்கன் ஃப்ரம் கீப்பர். ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே எடுத்து கொடுத்துருக்காரு. ஒன் டவுன் பேட்ஸ்மனா சுரேஷ் இதனோட தேர்ட் ஒன். அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்டரி போயிடுச்சு. இந்த மேட்ச்சில் வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி சுரேஷ் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு போயிடறாரான்னு பார்த்தா அவரை தாண்டி போயிருக்கு. 2 ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. நல்ல ஃபீல்டிங் முகேஷ். 2 ரன் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் வேந்தன் பாலை கலெக்ட் பண்ண விக்கராக. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. லாப்டர் ஷாட். அங்கே ஃபீல்டர் விரட்டி போனார், ஆனாலும் கிளியர் பண்ணியிருக்கு. 1 பவுன்ஸில் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல பட்டு வந்திருக்கு. அனதர் ஒன் டாட் பால். பேக் டு பேக் டாட் பாலோட 2வது பவர் பிளே ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு கார்த்திக். 13 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட அகைன் வேந்தன். இவரோட ஸ்பெல் இந்த ஓவரோட கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி திரும்பினாரு. அங்கே ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா பாலோட வேகத்தை கம்மி பண்ணுறாரு. நல்லா ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாருன்னு பார்க்கலாம். பாலுக்கு போனாங்க, ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் ஆனார். உடம்புல பட்டு போயிருக்கு. அங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா அடிக்கலை. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. தெளிவான மீட் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் பின்னாடியே போனார். ஒரு ஃபீல்டர் தட்டி விட இன்னொரு ஃபீல்டர் நல்ல கேட்ச், நல்ல டேக். நெக்ஸ்ட் ஒன் செவானா டிஃபென்ஸ் மைண்ட் செட்டுக்கு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வர 3 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் போட உப்பிலி. ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. 1 2 பார்க்கலாம். 2 ரன்னுக்கான ட்ரையாக இருந்தால் ரன் அவுட்டுக்கான சான்ஸாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டாப் ஆயிருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக ஆடுறாரு. எல்லா பாலையுமே சிங்கிள் தெளிவாக சுந்தர். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. கவர்ஸில் பால் ஃபாஸ்ட்டாக போகுது. முகேஷ் விரட்டி போனார், ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. தேவையான நேரத்தில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு சுரேஷ். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். ஒரு ரன். 4 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க பனிக்கொண்டான் விடுதி. தோற்பட செல்வா ஃபர்ஸ்ட் ஒன். கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே 3 ஃபீல்டருக்கு நடுவில் போட்டி நடந்துச்சு. வேந்தன் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா பரமேஷ் செம்பு. தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. தெளிவாக பேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே பவுண்டரியா கேட்சான்னு பார்த்தா 2 ஃபீல்டருக்கு நடுவில் போட்டி நடந்துச்சு. கையில் பட்டு பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆன்ல ஃபீல்டர் கார்த்தி. அகைன் ஒரு மிஸ்ஃபீல்ட். பேக் டு பேக் 2 பவுண்டரி. தெளிவாக பேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா நல்லா ஸ்டாப். சூப்பராக ஸ்டாப் பண்ணாரு. 2 ரன்னுக்கான ட்ரை செம்ம பாஸ்டாக ஓடி. 5 ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்காங்க பனிக்கொண்டான் விடுதி. 6th ஓவர் போட கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் அவரை தாண்டி போயிருக்கான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். லவ்லி எஃபர்ட், சூப்பராக எஃபர்ட் போட்டார். இந்த பால் 2 ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார். நல்லா கேட்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா விவேக். போன பால் ஒரு டாட் பால். அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல தான் போயிருக்கு. 1 2 பார்க்கலாம். 2 ரன்னுக்கான ட்ரை போட்டாங்க. நல்ல ரன். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. 2 எதுவும் ஓட மாட்டாங்கன்னு சொல்லும் போது 1 ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க. அங்கே ஒரு ஃபீல்டரால் தடுப்பதற்குள்
ரெண்டாவது பால். தேர்ட் பால். நைஸ் bowling யார். நான்காவது பரிசினை வழங்கிய ஜி ரவி அவர்களை கமிட்டியின் சார்பாக அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். 3 ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 4th பால். நல்ல பால். மேலும் நேர்மையான முறையில் வீசப்பட்ட பந்து காப்பதில் பட்டு ஒரு எடுக்கப்பட்ட மிகவும் நேர்மையான முறையில் வீசப்பட்ட பந்து ரன்கள் எதுவும் பெறவாய். ஓவருக்கு 54 ரன் அடிச்சிருக்காங்க. பனிக்கொண்டான விடுதி 55 ரன் டார்கெட் ஃப்ரம் அம்மங்குடி. 55 ரன் டார்கெட். ஸோ நல்ல பவுலிங் லைனப் வச்சுருக்காங்க. பனிக்கொண்டான விடுதி மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். பிரசன்னா, ராபின் அண்ட் சுந்தர் மற்றும் 2 பேர் நல்ல பவுலிங் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுது அப்படிங்கிறத. லோ ஸ்கோர் மேட்சாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நீர்பழனி கார்த்தி மற்றும் உப்பிலி பிரதீப். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ராபின் டு கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட இன்னிங்ஸ் ராபின். செகண்ட் ஒன் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் தான் போகுது. 1 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. அங்கே ஃபீல்டர் பிரசன்னா நல்லா ஸ்டாப் 1 ரன். ராபினோட தேர்ட் ஒன் ஸ்கொயர் லெக்கில் நல்லா ஆடுவார் பிரதீப். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, பால் எப்படி போடுறான்னு. தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் ஆட பார்த்தாரு. தெளிவாக 4th ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்டரி. போன பால் இதான் ட்ரை பண்ணார். இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் சேஃபான டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு. கண்டிப்பாக 1 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு. 2 எதுவும் ஓடலை. டாட் பாலோட முதல் ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. முதல் ஓவருக்கு 7 ரன் சிக்கனமாக போட்டிருக்காரு. செகண்ட் ஓவர் பட சுந்தர் சைக்கிள் பிரதீப். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் அவர் பண்ணியிருக்காங்க. பிடிச்சி வச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகிருக்கும். 1 ரன். செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அனதர் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். பேட்ல சின்ன நிற்க இருந்துச்சு. டாட் பால் கண்டினியூஸாக 3வது டாட் பாலை பதிவு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்ல சின்ன நிற்க இருந்துச்சு. நல்ல கேட்ச் ஃப்ரம் கீப்பர் பரமேஷ். ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காங்க. அகைன் பேட்ல சின்ன நிற்க இந்த மாதிரி கீழே குத்தி தான் வந்திருக்கு. டாட் பால். சூப்பரான ஒரு ஓவர். பவர் பிளேல எக்ஸலண்ட் ஓவர் போட்டிருக்காரு. 2 ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை 1 ரன்னுக்கு எக்ஸலண்டான ஒரு ஓவரை போட்டிருக்காரு சுந்தர். தடர் பட அகைன் ராபின் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்ல போது பவுண்டரிக்கான சான்ஸ் ஆன்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போயிட்டாங்க. நல்லா ஸ்டாப். குயிக்கரான 2 ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. இதுவும் கேப்ல தான் போகுது. அங்கே ஃபீல்டர் பிரசன்னா 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுச்சிகர் திரும்பி தெளிவாக பேட்டில் கனெக்ட் பண்ணிட்டாரு. சுச்சிகர் திரும்பி வேந்தன் அடிக்கிற ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிகர் திரும்பினாரு. இந்த முறை நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் ராபின். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுச்சிகர் திரும்பினாரு. உடம்புல தான் பட்டிருக்கு. ரன் ஓடலை. நோ சொல்லிட்டாரு பிரதீப். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் உடம்புலே பட்டிருக்கு. குயிக்கராக 1 ரன்னுக்கான ட்ரை எடுக்கலை. 1 ரன். 3 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க அம்மங்குடி. ரிமைனிங் இருக்க 4 ஓவருக்கு 39 ரன் அடிக்கணும். ஏறக்குறைய ஓவருக்கு 10 ரன் ரேட் தேவைப்படுது. ஸோ இந்த ஓவர் சுந்தர் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கராக பட்டார். உடம்புல பட்டு போயிருக்கு. இங்கே டேரக்ட் கிட்டாருனா விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆடல. அங்கே ஃபீல்டர் பிரசன்னா நல்லா ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கோப்புக்கு போனார். தெளிவான மீட் இல்லை. குயிக்கரான 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா போகவே இல்லை. நின்ட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லாங் ஆஃப் ஃபீல்டரை கிளியர் பண்ணிருக்கு. 1 பவுன்ஸில் பவுண்டரி. தேவையான நேரத்தில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு வேந்தன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பாயிண்ட்ல அங்கே ஃபீல்டர் தடுக்கலன்னா பவுண்டரி போயிருக்கும். பின்னாடியே ராபின் வந்துட்டாரு. 1 ரன். 4 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிருக்காங்க.
ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு 30 ரன் அடிக்கணும். எக்ஸ்ட்ரா ஓவருக்கு 10 ரிக்யூட் ரன் தேவை. எப்படி எடுத்துட்டு போறாங்க 2 பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 5th ஓவர் போட சுரேஷ், ஸ்ட்ரைக்ல வேந்தன், ஃபர்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. கேட்சுக்கான சான்சர் பார்க்கலாம். அங்க 3 ஃபீல்டர் ஒண்ணு கொண்டாங்க. தெளிவா லிமிட் கேட்டு கேட்ச் கொடுத்துருக்காரு. முக்கியமான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ எடுத்துக்கணும். முகேஷ் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன். அங்க கேட்சுக்கான ட்ரையான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஹரி 2 ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அங்க ஃபீல்டர் பாலுக்கு போனாரு. நல்ல டேக் ஆன். முக்கியமான நேரத்துல பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா செல்வம். செல்வநாதன் சுரேஷா செல்வாவா செல்வனா டிஃபென்ஸ்க்கு போயிருக்காரு. அங்க ரன் அவுட்டுக்கான சான்ஸ் பார்த்தா அடிக்கல, கையில வச்சுட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குயிக்கரா 2 ரன் ஓடிக்க இருக்காங்க. சூப்பர் ரன்னிங், 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஆனந்தரான் அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. தூக்கி எடுத்தால் 1 2 கேட்சா சுரேஷ் பந்தை நோக்கி விரட்டி வந்து கொண்டிருக்கிறார். ஓட்டங்கள் நல்ல பந்து வச்சு விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் பட்டச்சு போட்ட பால தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. அங்க கேப்ல பவுண்டரி போகுமான்னு பார்த்தா ராபின் வெரைட்டி வந்துருக்காரு. நல்லா ஸ்டாப், சூப்பரான ஸ்டாப், குயிக்கரான ரன்னிங். பேக் டு பேக் 2 டபுள் ஓடி எடுத்திருக்காங்க. 6 ஓவருக்கு 34 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு கிட்டத்தட்ட 21 ரன்னுக்கு அடிக்கணும். கண்டிப்பா மேட்ச் பிரஷரா போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நியூ பவுலர் கடைசி ஓவர் போட வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள். இந்த மேட்சுக்கான ரிசல்ட் ஓவர் போட பிரகநாதன். 2 யங்ஸ்டர்ஸ் வின்னர் யாரு அப்படிங்கறத நிர்ணயிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல அங்க ஃபீல்டர் நல்ல கேட்ச், நல்ல டேக்கன். அனதர் ஒன் யங்ஸ்டர். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் சுத்திக்கிறது குயிக்கரான டெலிவரி, டாட் பால். சூப்பர். 4 பாலுக்கு 4 பாலையும் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இந்த பால் தப்பு பண்ணாம போட்டாலே மேட்சை பணிகொண்டான் விடுதி பக்கம் கொண்டு வரலாம். பார்க்கலாம் பவுலர் என்ன பண்றாரு அப்படின்னு. தேர்ட் ஒன் இந்த மாதிரி பேட்ல சின்ன நிக்க இருந்துச்சு. அங்க பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா எஸ், பவுண்டரி போயிடுச்சு. இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிமைனிங் இருக்க 3 பாலுக்கு 17. 3 பாலையும் 6ஆ மாத்தணும். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க 1 ரன்னுக்கான ட்ரை அடிக்கலன்னு நினைக்கிறேன். அங்க ஓவர் த்ரோவா இருந்தா மேட்ச்ல உயிர் இருக்குன்னு சொல்லும் போது எஸ் நடந்திருக்கு. அங்க 1+4 5 ரன் ஆயிருக்கு. ஸோ இப்பவும் 2 பாலுக்கு 2 6 அடிக்கணும். 12 ரன் அடிக்கணும். இந்த பாலும் மேட்ச் பால். நல்ல கீப்பிங், நல்ல பால், டாட் பால். அட்லாஸ்ட் இந்த டோர்னமெண்டோட லாஸ்ட் ஒன் தப்பு பண்ணாம போட்டாலே இந்த டோர்னமெண்டோட வின்னர் ஆவாங்க பணிகொண்டான் விடுதி அப்படின்னு சொல்லும் போதே அங்க கேட்சா மாத்திராருன்னு பார்க்கலாம். நல்ல கேட்ச், எக்ஸலன்ட் டேக்கன். இந்த கேட்சோட இந்த மேட்சையும் பிடிச்சி இந்த டோர்னமெண்டோட வின்னர் ஆகுறாங்க பணிகொண்டான் விடுதி. அலைக் ஃப்ரம் அம்மங்குடி அப்படிதான் சொல்லணும். கண்டினியூஸா நிறைய மேட்சஸ் விளாண்டாங்க. ஸோ அந்த அளவு எனர்ஜி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்சை சூப்பராக விளையாண்டு இது வரைக்கும் நல்லா விளையாண்டுக்கிட்டு வந்த அம்மங்குடியை வீழ்த்தி இந்த டோர்னமெண்டோட வின்னர் ஆகிறாங்க பணிகொண்டான் விடுதி. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் பிரதீப் உப்ளி அம்மங்குடி டீமுக்காக விளையாண்டாரு. 10 6க்கு மேல பதிவு பண்ணதா இன்ஃபார்ம் பண்ணாங்க. பேட்டிங். இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் மன்னார்குடி பருத்திக்கோட்டை டீம்ல இருந்து கீர்த்தி ப்ரோ. பவர் பிளேலாம் நிறைய மேட்ச் சூப்பராக போட்டிருந்தாரு. அவருக்கு பெஸ்ட் பவுலர் அவார்டு. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேந்தன் அவருக்கு கொடுக்குறாங்க. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் கீப்பர் செல்வநாதன் ஃப்ரம் அம்மங்குடி. இந்த டோர்னமெண்டோட அனதர் ஒன் பெஸ்ட் பவுலர் கார்த்தி ஃப்ரம் அம்மங்குடி. ஃபைனல் மேட்ச்சில் பெஸ்ட் பவுலிங் ஃப்ரம் பிரசன்னா. இந்த டோர்னமெண்டோட வளர்ந்து வரக்கூடிய பவுலர் பிரகலாதன் ஃப்ரம் பணிகொண்டான் விடுதி. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் காமராஜ் ஃப்ரம் கரம்பு விடுதி. அவர் இல்லை, அதனால சீனு ப்ரோ கொடுக்குறாங்க.
அடுத்தபடியாக இரண்டாம் பரிசு வழங்கிய டோர்னமெண்ட்டுக்கு அடுத்தபடியாக நபருக்காக விவேக் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக தற்போது அவருக்கு மரியாதை சீருடை அன்பளிப்பு மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்த டோர்னமெண்டோட 5th பிரைஸ் கரம்ப விடுதி. இந்த டோர்னமெண்டோட 4th பிரைஸ் கொன்றைக்காடு. இந்த டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் மன்னார்குடி. இதற்கு பரிசு தொகை 25,000 வழங்கப்படுகிறது. இந்த டோர்னமெண்டோட ரன்னர் அம்மங்குடி. முதல் பரிசு 30,000 வழங்குபவர்கள் டி சிவ பயண்டான் விடுதி NCC அணியினர். பரிசு வழங்கப்படுகிறது. இந்த டோர்னமெண்டோட வின்னர் பணிகொண்டான் விடுதி கமிட்டியை விளாண்டாங்க. இந்த டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் மன்னார்குடி. அவங்களுக்கு மூன்றாம் பரிசு மன்னார்குடி. கைதட்டி வாப்பா. அம்மங்குடி அணியினருக்கு இந்த டோர்னமெண்டோட ரன்னர் அம்மங்குடி. அவங்களுக்கான டிராபி பரிசு கோப்பையை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் போங்க பிரபலன், எல்லாரும் போங்க. சின்னம்மா மேடமா சின்னம்மா எல்லாமா போங்க. உங்க சின்னம்மா சின்னம்மா ராசினி உள்ள. இந்த டோர்னமெண்டோட வின்னர் பணிகொண்டான் விடுதி.